பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பரமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு ஒரு அனுபவம், அது ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பொய் சொல்லிட்டு வெள்ளிக்காசு கேட்கக்கூடாது, பொய் சொல்லிட்டு வெள்ளிக்காசு கேட்கக்கூடாது. இந்த சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனிமே பாருங்கள். ஸ்ரீ நெய்வேலி சந்தான கோபாலன் ஃபேமஸ் வோக்கலிஸ்ட், கர்நாடக வாய்ப்பாட்டு வித்வான். அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறார், அவருடைய ஒய்ஃப் மீரா மூலமாக அவர் நேரில் பார்த்த ஒரு அனுபவம் அப்படின்னு, அவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறார். அவனா அவள் பேரண்ட்ஸை சொல்லியிருப்பா அவளுக்கு, அவள் சின்ன பொண்ணாக இருந்தபோது நடந்திருக்கு அவளுடைய ஒய்ஃபு. ஒரு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது வந்து நம்ம 10,000 அதுக்கு மேலே 10,000த்துக்குள்ள அதுக்கு மேலே எழுதினா அவளுக்கு வந்து ஒரு வெள்ளிக்காசு வந்து மகாபெரிவா கொடுப்பா அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு மடத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு ஸ்ரீராம ஜெயம் எழுதின நோட் புக்கை பெரியவா முன்னாடி வச்சுருக்கா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரியவா அதை கையில் கூட தொட்டு பார்க்கலையாம். பெரியவா என்னது அப்படின்னு கேட்டிருக்கா. கேட்ட உடனே ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த பொண்ணு. உடனே பெரியவாளே இப்போ பேசியிருக்கா. சரி, எவ்வளோ எழுதின அப்படின்னு. 10,000 அப்படின்னு. எனக்கு தெரியுமே, 10,000 எழுதினா தான் கொடுப்பா அது வெள்ளிக்காசு சொல்லியிருக்கு. உடனே பெரியவா அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கார், இல்லை நீ பொய் சொல்லக்கூடாது, 10,000 எழுதலை அப்படின்னாராம் பெரியவா. உடனே அந்த பொண்ணு ஓன்னு எழுதிருக்காரு, சின்ன பொண்ணு பாவம் ஓன்னு அழ ஆரம்பிச்சுடுத்து. உடனே பெரியவா சரி நீ இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொன்னாராம். எதிர்க்க வந்து தரிசனத்துக்கு வந்தவாக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த வெள்ளை பேப்பர் ஏதோ கொடுக்க சொல்லியிருக்காரு, பேனா வெள்ளை பேப்பர் அந்த மாதிரி ஏதோ பென்சிலோ ஏதோ கொடுக்க சொல்லிட்டு எல்லோரையும் கொஞ்சம் நேரம் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்க அப்படின்னலாம். பெரியவா சொல்கிற வரைக்கும் அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. இப்போ எல்லோரும் ஸ்ரீராம் ஜெயம் எழுதி முடிச்சோன்னா அது எல்லாத்தையும் அந்த நோட் புக்கு உள்ள எது கொண்டு வந்ததோ அது உள்ளே அப்படி வச்சா. உடனே பெரியவா அது உள்ளே அந்த பொண்ணே தான் வைக்க சொன்னா, அதுக்கிட்ட கொடுத்தா அதை எடுத்து வச்சுது. உடனே பெரியவா சொல்கிறா, அந்த நோட் புக்கை இது வரைக்கும் பெரியவா தொட்டு பார்க்கல. பெரியவா சொல்கிறான்னா, நீ என்ன பண்ண இந்த புஸ்தகத்தில் நோட் புஸ்தகத்தில் ஸ்ரீராம் ஜெயம் எழுதும் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா பெரியவா. முதல் 2 பேஜ் ஸ்ரீராம் ஜெயம் எழுதினேன், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதை விட்டுட்டேன், பிளாங்காக விட்டுட்டேன், ஒன்றுமே பண்ணலை. கடைசி பக்கம் மட்டும் எழுதியிருக்கேன், அவ்வளோதான், 3 பக்கம்தான் எழுதியிருக்கேன். ஆனால் உனக்காக இவள் எல்லாருமே இப்போ எழுதியிருக்கா தெரியுறதா அப்படின்னாலாம். அந்த பொண்ணுக்கு இப்போ அந்த அழுதுண்டே இருக்குது, இப்போ அழுதுண்டே சந்தோஷத்தில் அழுறது இப்போது. அப்போது பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சுது, பெரியவா நோட்டு புஸ்தகத்தையே பார்க்கலையே, கையிலேயே தொடலை, எதிர்க்க அது வச்சது, பெரியவா பாட்டுக்கு உட்காந்துட்டுருக்கா, அவ்வளோதான். ஆனால் அந்த நோட் புக்கில் வந்து நீ 10,000 எழுதலை அப்படின்னு தான் சொன்னார். சொன்ன உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிருத்தேன் அந்த பொண்ணு. அழ ஆரம்பிச்சு தான் குழந்தைகள் அழுதா பெரியவா எப்படி விடுவா, அதனால் நீ உட்காருங்க அப்படின்ட்டார். சொல்லிவிட்டு அது இருக்க வாழ்க்கைலாம் பேப்பர் கொடுக்க சொல்லி எல்லோரும் ஸ்ரீராம் ஜெயம் எழுத சொல்லியிருக்காரு. எல்லோரும் எழுதி முடித்த உடனே கொஞ்சம் நேரம் கண்ணை முடிந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த புஸ்தகத்தில் வாங்கி அவகிட்ட கொடுன்னு அவள் வாங்கி அது உள்ளே வச்சுருக்கா. வச்சு முடித்த உடனே அப்பயும் பெரியவா புஸ்தகத்தை தொடாமல் பெரியவா சொல்கிறா, நீ முதல் 2 பேஜ் மட்டும்தான் இந்த நோட் புக்கில் இந்த நோட்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்க, அதுக்கப்புறமா பிளாங்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி பேஜை மட்டும் எழுதிட்டு நீ மொத்தம் எழுதிட்டேன்னு சொல்கிற, அப்போ 10,000 நீ எழுதலை இல்லையா அப்படின்னாலாம். சரி அழாத, உனக்காக தான் இவள் எல்லாருமே இப்போ எழுதியிருக்கா அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கு ஒரே குஷியாக இருந்தது. அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
பெரியவா வந்து ஒரு வெள்ளிக்காசை எடுத்து, இந்தா வெள்ளிக்காசு அப்படின்ட்டு, இப்போ நீ உனக்காக இவெல்லாம் எழுதியிருக்கா, நீ எழுதிட்ட அப்படி வச்சுக்கோ, இந்தா அப்படின்னு கையில் கொடுத்துட்டா. இவளுக்காக யாரோ எழுதியிருக்கா. இப்போ மற்ற பேருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது இல்லையா? பார்த்து அவள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவளுக்காக நம்ம யாரோ ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுறோம், அது நடக்கிறது அப்படின்னா அவள் பண்ண மாதிரி தானே எடுத்துக்கிறா. பரமேஸ்வரன் அப்படி தான் எடுத்துக்கிறா. அது மாதிரி அவள் எழுதுனதுக்கு சின்ன குழந்தை தானே பாவம். அதனால் அது வந்து ஏதோ ஒரு ஆசையில் அதை கிடைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கு. அது 10,000 என்றைக்கு எழுதுறது? இனிமேல் அந்த தப்பு பண்ணுமா? அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. குழந்தை வந்து இனிமேல் அதனுடைய வாழ்க்கை முழுக்கும் அது பொய்யே சொல்லாது. அப்படியே நினச்சா கூட அது பொய் சொல்கிறதுக்கு வராது. ஏன்னு கேட்டால் பரமேஸ்வரன் முன்னாடி அது பொய் சொல்லியிருக்கு. பரமேஸ்வரன் வந்து எவ்வளவு நியாயமாக அதை வந்து அந்த பொண்ணுக்கு புரிகிற மாதிரி அதை உணர்த்திருக்கார். அதுக்கு வந்து அந்த வெள்ளி காசும் கொடுத்துருக்காருன்னா அது என்றைக்காவது இதை மறக்குமா, பொய் சொல்லுமானா சத்தியமாக பொய் சொல்லாது. இதுதான் நான் வந்து இது மூலமாக தெரிஞ்சுன்றது. நம்ம எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஜெய் ஜெய் சங்கர ஹரிசங்கர் மகாபிரிவ பாதவீச்சரம் மகாபிரிவ பாதவீச்சரம்.